இவ்வளவு நாள் எப்படி பெட்ரோல் பிரைஸ் ஏறாமல் இருந்துச்சு? திடீர்னு ஏன் இப்போ இவ்வளோ பெரிய பிரைஸ் ஹைக்? கடந்த 10 நாட்களில் மட்டும் இந்தியாவில் 4 தடவை பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றிருக்கிறாங்க. லிட்டருக்கு கிட்டத்தட்ட ₹7.50 வரைக்கும் பிரைஸ் ஹைக் ஆகிருக்குது. சில ஊர்களில் பெட்ரோலுடைய விலை ₹115 தாண்டிருச்சு. எவ்வளவு நாள் இந்த உயர்வு இருக்கும்? ஒருவேளை நாளைக்கே போர் நின்றுட்டா நம்ம ஊரில் பெட்ரோல் விலை உடனே குறைஞ்சிருமா? இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக நான் பதில் சொல்ல போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் இந்த சேனலில் 1 அல்லது 2 வீடியோ தான் நான் போடுவேன். இந்த வீடியோக்குள்ளே நான் பேசுகிற இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் தமிழ் குடும்பம், நான் ஜஸ்வின் ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போர் ஆரம்பித்து பல மாதங்கள் ஆயாச்சு. இவ்வளவு நாளாக எப்படி இந்தியாவால் பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் ஏறாமல் சமாளிக்க முடிஞ்சது? ஏன் இப்போ திடீர்னு விலை ஏறுது? அதுக்கு சிம்பிளான பதில் அரசியல். அதாவது நமக்கு தெரியும் இந்த போர் வந்தது, ஆனால் கொஞ்ச நாட்கள்லேயே இந்தியாவில் ஒரு சில எலெக்ஷன்ஸ் இருந்தனால, ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி தமிழ்நாட்டில், வெஸ்ட் பெங்காலில் அதெல்லாம் எலெக்ஷன் இருந்தது. அப்போது ஒரு பக்கம் போர்னால் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி தான் ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தம் இந்தியாவுக்கு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ஒருவேளை அந்த சூழ்நிலையில் அவங்க அதை உயர்த்தினாங்க அப்படின்னா எதிர்க்கட்சிகள் பெட்ரோல் விலையை பயங்கரமாக உயர்த்துறாங்க அப்படிங்கிறத அரசாங்கத்துக்கு எதிராக பேசுவாங்க. அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில் வேறு வழி இல்லாமல் பல்ல கடிச்சிக்கிட்டு ஏற்றாமல் அப்படி சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போது எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சாச்சு. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ரீசெண்டாக எந்த ஒரு எலெக்ஷனும் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் இப்போ இம்மிடியேட்டாக பெட்ரோல் ப்ரைஸை உயர்த்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இந்தியாவுக்கு தேவையான 85% ஆயிலை நம்ம வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் தான் பண்ணுறோம். ஆனால் குளோபல் மார்க்கெட்டில் போகிறனால ப்ரைஸு கண்டபடி ஏறினப்போ நம்ம ஊரில், அதாவது இந்தியாவில் கிட்டத்தட்ட 76 நாளுக்கு ஒரு பெரிய ப்ரைஸ் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதாவது விலையை கூட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரீஸில் வச்சுருந்தாங்க. இதுக்கு காரணம் நம்மளுடைய ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், அதாவது IOCL, BPCL, HPCL மாதிரியான கம்பெனிகள். அவங்க குளோபல் ப்ரைஸோடைய ஹைக்கை அந்த பேர்டன் மக்கள் மேலே வராமல் அவங்க அந்த நஷ்டத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இன்னொரு விதத்தில் அப்படி வைக்கப்பட்டாங்க. ரெண்டாவது, அரசாங்கத்திலேருந்து யூஸ் பண்ண ஒரு சில டேக்ஸ் கட். போன மார்ச் மாதத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் பெட்ரோல் மற்றும் டீசல் மேலே இருந்த எக்ஸைஸ் டியூட்டியை லிட்டருக்கு ₹10 வரைக்கும் குறைச்சி நமக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் பஃபரை கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. இந்த 2 காரணத்தால் தான் இவ்வளோ நாட்களாக நம்ம விலை ஏறாமல் தப்பிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இது எவ்வளவு நாளைக்கு தாங்கும்? வெஸ்ட் ஏஷியாவில் பிரச்சனை ரொம்ப பெருசாகிருச்சு. உலகத்தோட மிக முக்கியமான ஆயில் ரூட்டான ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸுடைய கப்பல் போக்குவரத்து ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் நம்ம கேட்டு புளிச்சு போன கதை. அங்கே 20 மில்லியன் பேரல்ஸ் போய்கிட்டு இருந்த அந்த இடத்துல வெறும் 3.8 மில்லியன் பேரல்ஸ் தான் போக முடிஞ்சுது. இதனால் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் $110 தாண்டி மேலே போயிட்டு இருந்துச்சு. இந்த நிலைமையில் நம்முடைய இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் தினமும் 1000 கோடி ரூபாய்க்கு மேலே நஷ்டத்தை சந்திக்க ஆரம்பித்தாங்க. டெய்லி 1000 கோடி ரூபாய் நஷ்டத்தை யாரால் தாங்க முடியாது இல்லையா? இப்போ எலெக்ஷன் முடிஞ்சாச்சு. இவ்வளவு நாள் கம்பெனிகள் தாங்கின அந்த நஷ்டத்தை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் தலையில் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் கடந்த சில நாட்களாக நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த தொடர் ப்ரைஸ் ஹைக்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு அடுத்த கேள்வி வரலாம். நம்மக்கிட்ட, அதாவது இந்தியா கிட்ட ஃபியூல் ரிசர்வ் எதுவும் இருக்குமா? ஏன்னா ஒரு சாதாரண ஃபேமிலியே பார்த்தீங்க அப்படின்னா எதிர்காலத்துக்காக அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா பல விஷயங்களை. அதே மாதிரி நம்ம நாட்டில் இந்த டீசல், பெட்ரோல், க்ரூட் ஆயில் ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்தியா அப்படிங்கிறது ஒரு பெரிய நாடு அப்படிங்கிறனால நம்மளால் நிறைய க்ரூட் ஆயில் ரிசர்வ் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா என்னுடைய சேனலெல்லாம் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஆனால் நிஜம் அது கிடையாது. நம்மக்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் அப்படின்னு சொல்லி ஒன்று இந்தியாவில் இருக்குது. ஆனால் அதில் நாம் பெட்ரோலாவோ டீசலாவோ சேமித்து வைக்கலை. ரா க்ரூட் ஆயில், அதாவது சுத்திகரிக்கப்படாத கச்சா எண்ணெயாக தான் நாம் வச்சுருக்கிறோம். இதில் மொத்தம் ஒரு 5.33 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் க்ரூட் ஆயில் நம்மக்கிட்ட இருக்குது. பார்க்க பெரிய நம்பர் மாதிரி தெரியும். ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு வெறும் இது ஒரு 9.5 நாளைக்கு மட்டும்தான் தாக்கு பிடிக்கும். இது ஏதோ பல மாதத்துக்கு விலையேறாமல் தாக்கு பிடிக்கிறதுக்கான மேஜிக் ரிசர்வ் கிடையாது.
ஒருவேளை நாளைக்கு ஒரு பெரிய உலகப்போர் வந்துருச்சு, எந்த கப்பலும் இந்தியாவுக்கு வர முடியலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த ஒர்ஸ்ட் கேஸ் செனரியோவை சமாளிக்கிறதுக்கு நம்ம இராணுவத்துக்கு எமர்ஜென்சிக்கு தேவைக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிற ரிசர்வ் தான் இது. இன்னொரு விஷயம், நாம் குளோபல் மார்க்கெட்டில் இருந்து டைரெக்டாக பெட்ரோல் டீசல் அந்த மாதிரி வாங்குறது கிடையாது. நம்ம 100% கச்சா எண்ணெயாக தான் வாங்குகிறோம். இந்தியாவில் ஜாம்நகரில் ரிலையன்ஸ் ஜாம்நகர் மாதிரியான உலகத்தோட மிகப்பெரிய ரிஃபைனரிஸ் இருக்குது. அதாவது நாம் அந்த ரா க்ரூட் ஆயிலை வாங்கி நம்ம ஊர்லேயே ரிஃபைன் பண்ணி பெட்ரோல் டீசலாக நம்ம மாற்றிக்கிறோம். சொல்லப்போனால் நமக்கு தேவையானதை விட அதிகமாகவே நம்ம க்ரியேட் பண்ணுறோம். நமக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு மீதியை யூரோப் யூஎஸ்க்கெல்லாம் நாம் என்ன செய்கிறோம், எக்ஸ்போர்ட் கூட பண்ணுறோம். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, கச்சா எண்ணெயே உள்ளே வரல அப்படின்னா உள்ளே இருக்கிற ஃபேக்ட்ரியில் என்ன பண்ண முடியும்? அதுதான் இப்போ பிரச்சனை. சரி, நம்ம ரஷ்யாக்கிட்ட இருந்து ஆயில் வாங்கிட்டு இருக்கிறோமே, அது எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது? உண்மையை சொல்லணும் அப்படின்னா, ரஷ்யா ஆயில் தான் இப்போ இருக்கிற நம்முடைய எக்கனாமியை ஓரளவு பெரிய அளவில் காப்பாற்றிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பிரச்சனையினால் நம்ம ரூட்டு மாற்றி ரஷ்யாக்கிட்ட இருந்து அதிகமாக ஆயில் வாங்க ஆரம்பித்தோம். இன்றைக்கி நம்ம டோட்டல் இம்போர்ட்டில் கிட்டத்தட்ட 45% அங்கேருந்து வந்துட்டுருக்குது. ஆனால் அதுலேயும் இப்போ ஒரு பெரிய தலைவலி வந்திருக்குது. இங்கே தான் இன்னொரு போருடைய விளையாட்டு இருக்குது, ரஷ்யா உக்ரைன் போர். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். பல வருஷமாக சண்டை போட்டுட்டு பிரச்சனை போயிட்டுருக்குது. இப்போது ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்தப்போ யாருமே ரஷ்யாக்கிட்ட க்ரூட் ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா பல நாடுகள் மேலே சாங்ஷன் போட்டுச்சு, தடை போட்டுச்சு. அதில் இந்தியாவும் ஒன்று. இந்தியா ரஷ்யாக்கிட்ட நீங்கள் ஆயில் வாங்கக்கூடாது, நீங்கள் வாங்குறீங்கன்னா போருக்கு நீங்கள் இன்டைரக்டாக சப்போர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட ஆயில் வாங்குறீங்க அப்படின்னா நாங்கள் மற்ற விஷயங்களில் எங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிற விஷயங்களை கை வைப்போம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி சாங்ஷன் போட்டு வச்சுருந்தாங்க. அதனால் இந்தியா ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் ரஷ்யாக்கிட்ட ஆயில் வாங்காமல் இருந்தாங்க. ஆனால் அந்த இஸ்ரேல் ஈரான் அமெரிக்கா அந்த வார் வந்தப்போ நமக்கு அங்கேருந்து வரக்கூடிய கச்சா எண்ணெய் தடைப்பட்டுச்சு. இப்போ அந்த சூழ்நிலையில் இந்தியா அமெரிக்கிட்ட சொன்னாங்க, என்னங்க எங்களுக்கு மிடில் ஈஸ்டில் இருந்தும் எங்களுக்கு க்ரூட் ஆயில் வர மாட்டேங்குது, அப்படிங்கிற சூழ்நிலை நாங்கள் எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற இதில் அமெரிக்கா ஒரு வேவர் ஒன்று கொடுத்தாங்க. ரைட், நீங்கள் கொஞ்ச நாளைக்கு ரஷ்யா கூட என்ன செஞ்சுக்கலாம், ஆயில் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தனால ரஷ்யா என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுடைய க்ரூட் ஆயிலை ரொம்பவே டிஸ்கவுண்ட் ரேட்டுக்கு விற்க ஆரம்பித்தாங்க. அதாவது உலக மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் இருக்குதோ அதிலிருந்து $10-15 வரைக்கும் குறைவான டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் ரஷ்யா என்ன செஞ்சாங்கன்னா ஆயிலை விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஆரம்பத்தில் ரஷ்யா நமக்கு ஒரு $10 $12 வரைக்கும் ரொம்ப டிஸ்கவுண்ட் கொடுத்தனால நமக்கு ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் இப்போது நமக்கு வேறு வழி இல்லை, நம்ம இப்போ ரஷ்யாவை தான் ஆயிலுக்கு டிபெண்ட் பண்ணி இருக்கணும், க்ரூட் ஆயிலுக்கு அப்படிங்கிற சூழ்நிலை உண்டாகிறனால ரஷ்யா என்ன செஞ்சுட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிஸ்கவுண்ட்டை குறைச்சி இப்போ ஒரு $5 $6 குறைச்சி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அதை விட இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்குது. அது என்ன அப்படின்னா, மே 16 2026, அதாவது இந்த மாதத்தினுடைய பாதியில் யூஎஸ் சாங்ஷன் வேவர் பண்ணியிருந்தாங்களே, அது எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. அதாவது ரஷ்யா கிட்ட இருந்து நீங்கள் ஆயில் வாங்கக்கூடாதுன்னு யூஎஸ் போட்ட தடையை தளர்த்தி வச்சுருந்தது, அந்த டைம் இப்போ முடிஞ்சு போச்சு. இதனால் இந்தியா ஒரு பெரிய ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்குது. ஒரு பக்கம் இன்ஃப்ளேஷனை நம்ம சமாளிக்கிறதுக்கு ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கித்தான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை, இன்னொரு பக்கம் யூஎஸ் சாங்ஷன். இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கயிறு மேலே நடக்கிற மாதிரி தான் இந்தியாவில் ரொம்ப ஸ்ட்ரகிளான சூழ்நிலையில் போயிட்டுருக்குறாங்க. இந்த சூழ்நிலையில் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நப்பாசம் ஒன்று வரும். சரிப்பா, ஒருவேளை இந்த போர் நின்றுச்சு அப்படின்னா, பீஸ் ட்ரீட்டி சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு உடனே பெட்ரோல் விலை குறைஞ்சிருமா அப்படிங்கிற ஒரு ஆசை, ஒரு கேள்வி நமக்கு வரும். கண்டிப்பாக கிடையாது. இது ஏதோ சுவிட்சை போட்டால் லைட் எரியிற மாதிரியான விஷயம் கிடையாது. இது ஒரு பெரிய குளோபல் சப்ளை செயின். போர் இன்றைக்கி நின்னாலும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸில் இவ்வளவு நாளாக மாட்டிகிட்டு இருக்கிற கப்பல் டிராஃபிக் எல்லாம் கிளியர் ஆகி புது க்ரூட் ஆயில் லோடாகி கிளம்பவே 3-5 வாரம் வரைக்கும் ஆகும். அங்கேருந்து கப்பல் மெதுவாக கடலில் ட்ராவல் பண்ணி இந்தியா வர ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் ஆகும். அதுக்கப்புறம் அதை ரிஃபைன் பண்ணி பைப்லைன் மூலமாக அல்லது வண்டி மூலமாக உங்கள் ஊரில் இருக்கிற பெட்ரோல் பம்புக்கு வர இன்னும் சில நாட்கள் ஆகும். ஸோ ரியலிஸ்டிக்காக பார்த்தா போர் இன்றைக்கி முடிஞ்சால் கூட அந்த பெட்ரோல் உங்கள் பைக்குக்கு சேர குறைஞ்சது 2-3 மாதம் ஆகும். அதோட இது வரைக்கும் அடைஞ்ச நஷ்டத்தை கம்பெனிகளும் அரசாங்கமும் ஈடுகட்டி ஆகணும். ஆனால் ஈரானில் போர் இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியல. ட்ரம்ப் புதுசாக பிரச்சனையை கிளப்பி இன்னும் பிரச்சனையை பெருசாக தான் ஆக்கிட்டு இருக்கிறார். அதனால் இன்னும் நிலைமை மோசமாக தான் ஆகுமே தவிர சரியாகாது.
இதுதான் உண்மை. கண்டிப்பாக இப்போ இருக்கிற சூழ்நிலை எவ்வளவு நாளைக்கு இந்த மாதிரி போகும்னு சொல்லி நமக்கு தெரியாது. நமக்கு இப்போ இந்த ட்ரம்ப் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய ஆட்சி காலம் இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அவர் இருக்கிற வரைக்கும் இப்படி தாங்க இருக்கும். ஏன்னா இது வந்து ஏதோ ரேண்டமாக நடக்கிற விஷயம்லாம் கிடையாது. எல்லாமே பிளான் பண்ணி பண்ணக்கூடிய விஷயங்கள், திட்டமிட்டு உருவாக்கப்படக்கூடிய பிரச்சனைகள் தான். ஓகேவா? அதனால் இவங்க ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் அது இருக்க தான் செய்யும். ஒருவேளை அடுத்தால வரக்கூடிய அமெரிக்காவில் வரக்கூடிய ஒரு ஆட்சி மாறி வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கலாம். ஆனால் சொல்ல முடியாது. ஒருவேளை அடுத்தால ட்ரம்ப் 2 முறை அவருக்கு முடிஞ்சது, ஒருவேளை இதே கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய அளவில் எதுவுமே மாறாது. திரும்பவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே அக்கப்போராக தான் இருக்கும். அதனால் நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொன்னதை தான் திரும்பவும் சொல்கிறேன். இந்த சூழ்நிலை வந்து எவ்வளவு நாளைக்கு இந்த மாதிரி போகும் அப்படின்னு சொல்லி யாராலையும் கணிக்க முடியாது. அண்ட் இன்னும் இந்த சூழ்நிலை மோசமாக தான் ஆகும். அதனால் உங்களை வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஈவன் உங்களுடைய ஆஃபீஸ் காலீக்ஸ் இவங்களுக்குலாம் அந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களையும் வந்து இந்த இன்ஃப்ளேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்கள். அண்ட் உங்களுடைய கேள்விகளை, உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்டில் எழுதுங்க. என்னால் முடிஞ்சதுக்கு நான் வந்து பதில் சொல்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.